Hi students, welcome to Gainers YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ income from salaries. ஃபர்ஸ்ட் salary அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர்ல எம்ப்ளாயர் கிட்ட இருந்து என்னென்ன அமௌண்ட்ஸ்லாம் ரிசீவ் பண்றாரோ அதை தான் நம்ம salary அப்படின்னு சொல்றோம். ஸோ salary அப்படிங்கிறது ஒரு சில ஐட்டம்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கும். அது என்னென்ன அப்படின்னா wages, annuity or pension, gratuity, fees, commission, perquisites, advance salary, leave salary, provident fund, contribution made by the central government. ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் ஆனது தான் salary. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அலவன்சஸ் அப்படிங்கிறது எம்ப்ளாயியோட ஒரு சில எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான் அலவன்சஸ். இந்த அலவன்சஸ்லாம் நம்மளுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. ஃபுல்லி டாக்ஸபிள், பார்ஷியலி டாக்ஸபிள், ஃபுல்லி எக்ஸம்ப்டட். ஸோ இதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அலவன்சஸில் ஃபர்ஸ்ட் டைப் ஃபுல்லி எக்ஸம்ப்டட் அலவன்சஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபாரின் அலவன்ஸ் given by government to its employees posted abroad. Second one, house rent allowance given to judges of High Court and Supreme Court. Then third one, sumptuary allowance given to judges of High Court and Supreme Court. So இந்த allowancesலாம் இந்த employees receive பண்றப்ப அவங்களுக்கு fully exempted from tax. fully taxable allowanceல என்னென்ன allowancesலாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். dearness allowance, city compensatory allowance, lunch allowance, tiffin allowance, marriage allowance, family allowance, deputation allowance, wardenship allowance, non-practicing allowance, project allowance, overtime allowance, fixed medical allowance, entertainment allowance to non-government employees. So இந்த allowancesலாம் employee receive பண்ணாலும் இது வந்து அவருக்கு fully taxable. நெக்ஸ்ட் தேர்ட் டைப் பார்ஷியலி டாக்ஸபிள் அலவன்ஸ். பார்ஷியலி டாக்ஸபிள் அலவன்ஸ் அப்படின்னா ஒரு சர்டைன் லிமிட் வரைக்கும் நம்மளுக்கு அது எக்ஸம்ப்டட், ரிமைனிங் இருக்கிற போர்ஷன்ஸ்லாம் டாக்ஸபிள். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அது என்னன்னா 50% ஆஃப் சேலரி ஆர் 40% ஆஃப் சேலரி. ஸோ இங்கே 50% ஆஃப் சேலரி எதுக்கு எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிசன் சிட்டிஸ்க்கெல்லாம் 50% எடுத்துப்போம், ரிமைனிங் இருக்கிறதுக்கு 40% ஆஃப் சேலரி எடுத்துப்போம். செகண்ட் ஒன் ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்ட். தேர்ட் ஒன் ஆக்சுவல் rent paid minus 10% of salary. So இந்த மூணு அமௌண்ட்ல whichever is lesser எதுவோ அதுதான் நம்மளுக்கு வந்து exempted from tax. அப்ப taxable HRA அப்படிங்கிறது ஆக்சுவலா நம்ம எவ்வளோ HRA ரிசீவ் பண்ணோம் மைனஸ் exempted amount, இது போட்டா taxable HRA நம்மளுக்கு கிடைச்சிடும். இங்க HRAல salary அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேசிக் பே பிளஸ் DA பிளஸ் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர், இந்த மூணும் இன்க்ளூட் ஆனதான் salary. இதுல DA பார்த்தீங்கன்னா enters into service benefit, enters into retirement benefit, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு இந்த மூணு வேர்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும்தான் நம்ம டிஏ அப்படிங்கிறத எடுத்துப்போம், இல்லைனா டிஏவை நம்ம எடுத்துக்க மாட்டோம். இந்த ஹெச்ஆர்ஏல நம்ம இப்போ ஒரு சம் பார்க்கலாம். கம்ப்யூட் கிராஸ் salary from the information given below. Salary at rupees 30,000 per month, DA at rupees 6,000 per month, CCA at rupees 1,000 per month, house rent allowance at rupees 8,000 per month, commission on turnover achieved by him is rupees 40,000. He is living in our own house. ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸை வச்சு நம்ம ஹெச்ஆர்ஏ வந்து கேல்குலேட் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் சேலரி பார்த்தீங்கன்னா 30,000 per month கொடுத்துருக்காங்க. அப்போ 30,000 into 12 போட்டால் 3,60,000. நெக்ஸ்ட்டு டிஏ 6,000 per month, 6,000 into 12 போட்டால் 72,000. நெக்ஸ்ட்டு சிசிஏ 1,000 per month, அப்போ 1,000 into 12 12,000. நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க 8,000 per month. ஆனால் இந்த சம்மில் கீழே லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் லிவிங் இன் ஓன் ஹவுஸ். ஸோ அவர் வந்து ஓன் ஹவுஸில் தான் இருக்கார். ஸோ ஓன் ஹவுஸில் இருந்துட்டு ஒரு எம்ப்ளாயி ஹெச்ஆர்ஏ ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் ரிசீவ் பண்ணுற ஹெச்ஆர்ஏ ஃபுல்லி டாக்ஸபிள். அப்போ இங்கே வந்து ஹெச்ஆர்ஏ 8,000 per month கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 8,000 into 12 போட்டால் 96,000. அந்த 96,000மே நம்மளுக்கு டாக்ஸபிள். நெக்ஸ்ட் கமிஷன் பார்த்தீங்கன்னா 40,000. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் கிராஸ் சேலரி. இந்த சம்மில் எம்ப்ளாயி வந்து ஓன் ஹவுஸில் இருந்தார், எம்ப்ளாயி ஓன் ஹவுஸில் இருந்துட்டு அவர் ஹெச்ஆர்ஏ ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னா அது நம்மளுக்கு ஃபுல்லி டாக்ஸபிள். Second sum, compute gross salary from the information given below. Salary at rupees 30,000 per month, DA at rupees 6,000 per month, CCA at rupees 1,000 per month, house rent allowance at rupees 8,000 per month, commission on turnover achieved by him is rupees 40,000. He is living in rented house at Delhi and DA enters into pay for retirement benefits and rent paid is rupees 7,000 per month. So இந்த சம்மில் நம்மளுக்கு salary, DA, CCA, HRA, commission இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அசசி வந்து ரெண்டட் ஹவுஸில் இருக்காங்க,
இருக்காரு, அதுக்கு மந்த்லி 7,000 ரெண்ட் பே பண்ணுறாரு. தென் அந்த ஹவுஸ் வந்து டெல்லியில் சிச்சுவேட் ஆகிருக்கு. அந்த அசஸியோட அவர் ரிசீவ் பண்ணுற டிஏ வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸில் என்டர் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் நம்ம வந்து டாக்ஸபிள் ஹெச்ஆரியை கேல்குலேட் பண்ணணும். ஏன்னா அசஸி வந்து ரெண்டட் ஹவுஸில் இருக்காரு, அவர் ஹெச்ஆரியை ரிசீவ் பண்ணுறாரு. அதனால் ஃபஸ்ட்டு சேலரி வந்து per month 30,000. So 30,000 into 12 போட்டால் 3,60,000. Next DA 6,000 per month. இப்போ per year 1 yearக்கு 72,000. Next CCA 1,000 per month 1 yearக்கு 12,000. Next இப்போ HRA வந்து நம்ம taxable HRA calculate பண்ணணும். நம்மளுக்கு HRAல வந்து ஒரு 3 ரூல் இருக்கு. First one 50% of salary or 40% of salary. இங்கே நம்ம 50% of salary தான் எடுத்துக்கணும். ஏன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அப்படின்னா நம்ம சேலரியில் 50% calculate பண்ணணும். இங்கே டெல்லி அப்படிங்கிறது மெட்ரோபாலிட்டன் சிட்டி. சேலரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்ஆர்ஏக்கு சேலரி அதாவது பேசிக் பே ப்ளஸ் டிஏ. இந்த டிஏ வந்து என்டர்ஸ் இன்டு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், என்டர்ஸ் இன்டு சர்வீஸ் பெனிஃபிட் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம டிஏவை வந்து சேலரி கால்குலேஷனுக்கு எடுத்துப்போம் இந்த ஹெச்ஆர்ஏல கால்குலேட் பண்ணுறப்ப. இங்கே வந்து டிஏ என்டர்ஸ் இன்டு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்னு கொடுத்துக்கிறாங்க, அதனால் நம்ம இதை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். தென் கமிஷன். ஸோ அப்போது சேலரி 3,60,000 ப்ளஸ் டிஏ 72,000 ப்ளஸ் கமிஷன் 40,000 ஆட் பண்ணால் சேலரி வந்து 4,72,000. இந்த 4,72,000க்கு 50% கால்குலேட் பண்ணோன்னா 2,36,000 வரும். செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு. ஸோ எவ்வளோ ஆக்சுவலாக ஹெச்ஆர்ஏ ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னா per month 8,000 ரிசீவ் பண்ணுறாரு. அப்போது 8,000 into 12 போட்டோன்னா 96,000. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் ஆக்சுவல் ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி. இங்கே ஆக்சுவலாக எவ்வளோ ரெண்ட் பே பண்ணுறாரு அசசி? பர் மந்த் 7,000. அப்போ 12 monthsக்கு 84,000 மைனஸ் சேலரி வந்து நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம் 4,72,000. அதில் 10% போட்டோன்னா 47,200. இப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற அந்த எக்ஸஸ் அமௌண்ட் என்னென்னா 36,800. ஸோ இப்போ 50% ஆஃப் சேலரி கால்குலேட் பண்ணிட்டோம், ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவும் கால்குலேட் பண்ணிட்டோம், எக்ஸஸ் ஆஃப் 10% ஆஃப் சேலரியும் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 3 அமௌண்ட்டில் விச் எவர் இஸ் லெஸர் எதுவோ அதுதான் நம்மளுக்கு எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ். ஸோ இங்கே எது வந்து லெஸர் அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா 36,800 தான் லெஸர் அமௌண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட் தான் நம்மளுக்கு எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ். அப்போ டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஆக்சுவலாக அசசி வந்து ரிசீவ் பண்ணுறது 96,000. அப்போ அந்த 96,000ல் விச் எவர் இஸ் லெஸர் அமௌண்ட் 36,800 போச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற 59,200 தான் நம்மளுக்கு டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ. அப்போ ஹெச்ஆர்ஏ பார்த்தீங்கன்னா 59,200. நெக்ஸ்ட் கமிஷன் 40,000. இப்போ இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது தான் கிராஸ் சேலரி 5,43,200. ஸோ நம்மளுக்கு சம்பள கொஷினில் கொடுக்குறப்ப இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும். அசசி வந்து ஓன் ஹவுஸில் இருந்தார் அப்படின்னா அவர் ரிசீவ் பண்ணுற ஹெச்ஆர்ஏ நம்மளுக்கு ஃபுல்லி டாக்ஸபிள். அவர் ரெண்டட் ஹவுஸில் இருக்காரு அப்படின்னா அப்போ நம்ம இந்த ரூலை அப்ளை பண்ணி தான் டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏவை கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ஷியலி எக்ஸம்டட் அலவன்சஸில் செகண்ட் ஒன் அலவன்சஸ் கவர்ட் அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 14(1) அதாவது அஃபிஷியல் அலவன்சஸ். இந்த அலவன்சஸ்லாம் எம்ப்ளாயி அவரோட அஃபிஷியல் ஒர்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற அலவன்சஸ். ஸோ இவர் ஆக்சுவலாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாரோ அந்த அமௌண்ட் நம்மளுக்கு எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ். ஸோ அதில் என்னென்ன அலவன்சஸ்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா ஹெல்பர் அலவன்ஸ், யூனிஃபார்ம் அலவன்ஸ், அகடமிக் ரிசர்ச் அலவன்ஸ், கன்வேயன்ஸ் அலவன்ஸ், ட்ராவலிங் அலவன்ஸ், டெய்லி அலவன்ஸ். இந்த அலவன்சஸ்லாம் இன்க்ளூட் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசசி வந்து யூனிஃபார்ம் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 500 ரிசீவ் பண்ணுறாரு. ஆனால் அவர் ஆக்சுவலாக ஸ்பெண்ட் பண்ணுறது 300 அப்படின்னா அப்போ ரிமைனிங் இருக்கிற 200 நம்மளுக்கு டாக்ஸபிள். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் அலவன்சஸ் கவர்ட் அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 14(2) பர்சனல் அலவன்சஸ். இந்த பர்சனல் அலவன்சஸ்க்கு நம்மளுக்கு ஒரு சர்டைன் லிமிட் வரைக்கும் எக்ஸம்டட் ஃப்ரம் டாக்ஸ். அது என்னென்ன அலவன்சஸ் அப்படின்னு பார்க்கலாம். எனி ஸ்பெஷல் அலவன்ஸ் இன் த நேச்சர் ஆஃப் composite hill compensatory allowance rupees 300 per month to rupees 7,000 per month. அதாவது 300 per monthல 7,000 per month வரைக்கும் நம்மளுக்கு exempted from tax. 7,000க்கு மேலே போகிறப்ப அந்த எவ்வளோ எக்ஸஸ் அமௌண்ட்டோ அது நம்மளுக்கு taxable. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஸ்பெஷல் compensatory allowance in the nature of border area allowance. ஸோ இது பார்த்தீங்கன்னா rupees 200 per month to rupees 1,300 per month. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் compensatory field area allowance rupees 2,600 per month.
Fourth one, compensatory modified field area allowance rupees 1000 per month. Next, underground allowance given to coal mine worker rupees 800 per month. Highly active field area allowance rupees 4200 per month. Next, transport allowance for specified handicapped employees rupees 3200 per month. Next, running flight allowance 70% of such allowance are rupees 10,000 per month. ஸோ அந்த அலவன்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணுற அலவன்ஸில் 70% ஆர் rupees 10,000 per month. இந்த ரெண்டில் விச்செவர் இஸ் லெஸர் எதுவோ அதுதான் நம்மளுக்கு வந்து exempted from tax. நெக்ஸ்ட், சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அலவன்ஸ் up to 100 per month per child for 2 children only. ஸோ 100 per month மேக்ஸிமம் 2 childrenக்கு வந்து exempted. சப்போஸ் இப்போ 3rd children இருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் நம்மளுக்கு taxable. Next, hostel expenditure allowance up to 300 per month per child, maximum of 2 children only. Thank you for watching the video. உங்களுக்கு ஏதாவது queries இருந்துச்சு அப்படின்னா knowledgegainers2020@gmail.com அப்படிங்கிறதுக்கு மெயில் சென்ட் பண்ணுங்க, இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. Thank you for watching the video.